ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி சுவையான கீரை முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிடலாம். அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி விட்டுறலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்தலாம். இது ஒரு கட்டு கீரை. நான் இன்றைக்கி சிறுகீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கீரை, பாலக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கீரை வதங்குற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டை துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான கீரை முட்டை தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.